வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மரம் வளர்ப்பின் மூலம் வெற்றி கண்ட விவசாயி ஏ சண்முகம் என்கிற நேரு. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா குலமங்கலம் கிராம விவசாயி ஆவார். மரம் வளர்ப்பில் ஆர்வம் கொண்ட இவர் புதுக்கோட்டை மாவட்டம் மரம் வளர்ப்போர் நலச்சங்கத்தின் தலைவராக இருந்து வருகிறார். புதுக்கோட்டை மாவட்ட வனத்துறையின் கீழ் செயல்படும் தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையத்தின் மூலம் வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு பயிற்சிகளையும் தொழில்நுட்பங்களையும் வழங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் மரக்கன்றுகளையும் வழங்குகிறது. இதன் காரணமாக மரம் வளர்ப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் முன்னணியில் உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரியில் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது. இப்பயிற்சியில் தான் பலன் பெற்றதோடு தன் சக விவசாயிகளுக்கும் பயிற்சி பற்றியும் அதன் பலன்களை எடுத்து கூறி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த மையம் கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மையம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அளவிலேயே தேசிய விருது பெற்ற தோப்புக்கொல்லை வன விரிவாக்க மையமாகும். இந்த மையம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த மையமாக செயல்படுவதற்கு இந்த மாவட்டத்திலுடைய விவசாயிகளும் இந்த மாவட்டத்தில் அவ்வப்போது அந்த மையத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள், அதிகாரிகள் இவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அது விவசாயிகளுடைய ஒத்துழைப்போட கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலேயே எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வன விரிவாக்க மையத்தின் மூலமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வன விரிவாக்க மையம் தோப்புக்கொல்லை மையத்தின் மூலமாக மாதிரி தோட்டம் அமைத்தேன். மாதிரி தோட்டத்தில் 500 மரக்கன்றுகள் வன விரிவாக்க மையத்தில் கொடுத்தார்கள். அந்த கன்றுகள் நன்றாக வளர்க்கப்பட்டு அந்த கன்றுகள் மகாகனி, வேங்கை முதலிய மரக்கன்றுகள் வாங்கியிருக்கிறேன். அந்த மரக்கன்றுகள் நடப்பட்டு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த வன விரிவாக்க மையத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய கன்றுகளை நல்ல சிறப்பாக செய்யுமாறு விவசாயிகளையும் ஊக்கப்படுத்தியிருக்கிறேன். என் மூலமாக மாதிரி தோட்டத்தை பார்த்து மற்ற விவசாயிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிக மரக்கன்றுகள் எங்கள் ஊருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். அது சிறப்பாக நடவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலையூர் பூம்புகாருக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தலை காவிரியில் சிற்றாறாக வடிவெடுத்து பின்னர் அகண்ட காவிரியாக கட்டளை என்னும் பகுதியில் மாறி முக்கொம்பிலும் கல்லணையிலும் பிரிவுற்று பல ஆறுகளையும் வாய்க்கால்களையும் நீரோடைகளையும் உருவாக்கி அதற்கு பின்னர் மேலையூர் என்ற இடத்தில் 29,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதியை அளிக்கிறது. இனி கடைமடை அணையின் சிறப்புகள் குறித்து காணலாம். தலைக்காவிரியில் தோன்றி இன்றைய நவீன பாரத தேசத்தின் உள்ள
பல நீர்த்தேக்கங்களை கடந்து மனித தேவைகளை பூர்த்தி செய்து சங்க காலத்து காவிரி பூம்பட்டினம் எனும் புகாரினை அடைந்து வங்கக்கடலில் சங்கமம் ஆவதற்கு முன் மேலையூர் எனும் கிராமத்தில் காவிரியின் கடைமடையாக நிறுத்தப்படுகிறாள். இக்கடைமடையின் சிறப்புகளையும் இங்கு காவிரியானவள் ஏன் நிறுத்தப்படுகிறாள், பாசனத்திற்கு எவ்வாறு நீர்நிலைகள் பயணிக்கின்றன போன்றவற்றை விளக்குகிறார் மயிலாடுதுறை கோட்ட செயற் பொறியாளர் திரு எம் பக்தவச்சலம் அவர்கள். தற்சமயம் தாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டுள்ள காவிரி கடைமட நீர்த்தேக்கமானது பூம்புகாருக்கு அருகாமையில் உள்ள மேலையூரில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடமானது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னர் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கற்காரை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாகும். 1977ஆம் ஆண்டு தமிழக அரசினால் இக்கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கடைமட நீர்த்தேக்கத்தில் 6 வெண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அகலம் 10 அடி, உயரம் 8 அடி கொண்டதாகும். இதன் மூலம் மொத்தம் டிசைன்டு எம்எஃப்டி, அதாவது வடிவமைக்கப்பட்ட டிஸ்சார்ஜ், ஃப்ளட் டிஸ்சார்ஜ் 1380 கியூசெக்ஸ் என்ற பொழுதிலும் இதன் மூலம் ஏறத்தாழ 3000 கியூசெக்ஸ் வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. வெள்ள காலங்களில் மட்டும் இவ்வணை திறக்கப்பட்டு ஷட்டர்ஸ் ஆப்பரேட் பண்ணப்பட்டு தண்ணீர் கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படும். மற்ற காலங்களில் இது மூடிய நிலையிலே இருக்கும். இந்த கட்டிடம் மற்றும் ஏனைய கட்டிடங்கள், வாய்க்கால்கள், வடிகால்கள், ஆறுகள் அனைத்தும் தமிழக அரசின் நீர்வள ஆதாரத்துறை மூலம் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடைமடை நீர்த்தேக்கம் என்பது ஆறுகள், வாய்க்கால்கள் மற்றும் வடிகாடுகளின் கடைசி பகுதியில் கடலில் கலப்பதற்கு முன் கட்டப்படும் கட்டுமானமாகும். கடைமடை நீர்த்தேக்கத்தின் அப்ஸ்ட்ரீம் சைடு மேல் பக்கம் நல்ல தண்ணியாகவும், டவுன்ஸ்ட்ரீம் சைடு எனப்படும் கீழ்ப்புறத்தில் உப்பு தண்ணியாகவும் இருக்கும். கடல் மட்டம் உயரும் பொழுது உப்பு நீரானது தண்ணீர் ஆறுகளில் பேக்கப் ஆகி கடைமடை நீர்த்தேக்கத்துடன் நின்றுவிடும். நல்ல தண்ணி வரும் ஆறுகளில் வரும் பாசன நீரானது கடைமடை நீர்த்தேக்கத்தின் அப்ஸ்ட்ரீமுடன் ஷட்டர்கள் போட்டு தடுக்கப்பட்டு பாசன நீர்த்திற்காகவும் குடிநீருக்காகவும் பயன்படுத்தப்படும். தற்சமயம் தாங்கள் இந்த கடைமடை நீர்த்தேக்கத்திலிருந்து இடதுபுறத்தில் அகரம் ஓடை கொண்டான் வாய்க்காலும், வலதுபுறத்தில் வலதுகரையிலிருந்து அகரம் மற்றும் தெற்கு வழி வாய்க்கால்களும் பிரிந்து பாசனத்திற்கு செல்கிறது.
கல்லணையிலிருந்து கடைமடை பகுதியான மேலையூரில் வெள்ள காலங்களிலும் பிற நேரத்திலும் இக்கடைமடை பகுதியில் எவ்வாறு பணி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை மேலையூர் கடைமடை நீர்த்தேக்கத்தின் உதவி பொறியாளர் கே கண்ணப்பன் அவர்கள் கூறுகிறார். மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் கடைமடைக்கு வந்தவுடன் இந்த நீர்த்தேக்க அணையை எப்பொழுதுமே மூடித்தான் இருக்கும். இந்த நீர்த்தேக்க அணையில் நீர் தேக்கப்பட்டு பாசனத்திற்காக வேண்டி வாய்க்கால்கள் திறக்கப்பட்டு பாசனம் செய்யப்பட்டு வருகிறது. அன்றாடம் வரும் தண்ணீரின் அளவு இங்கே உள்ள வான் செய்தி மூலம் எங்கள் உயர் அதிகாரி கோட்டம் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் மேட்டூர் வரைக்கும் தெரிவிக்கப்பட்டு பாசனம் எதுவும் குறைபாடு இல்லாமல் நடைபெற்று வருகிறது. எனக்கு மொத்தம் 17 கிலோமீட்டர் இந்த காவேரியினுடைய நீளம் 17 கிலோமீட்டர் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு 16 வாய்க்கால் ஏ கிளாஸ் வாய்க்கால் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த வருஷம் எல்லா வாய்க்காலுக்கும் நல்லபடியாக தண்ணி கொடுத்து நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேட்டூரிலிருந்து தொடங்கி ஏறத்தாழ 330.4 கிலோமீட்டர் பயணித்து காவிரி கடைமடை பகுதியான மேலையூர் பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேலையூரில் கடலில் கலக்கிறது, வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த 330.4 கிலோமீட்டர் பயணிக்கும் தூரத்தில் இடையில் கட்டளை பெட் ரெகுலேட்டர், அதாவது மேட்டூர் அணையிலிருந்து 136வது கிலோமீட்டரில் உள்ள கட்டளை பெட் ரெகுலேட்டருக்கு அருகாமையில் அதனுடைய மொத்த நீளம், காவிரி ஆறுடைய மொத்த அகலம் 1287 மீட்டர் ஆகும். 1287 மீட்டர் அகலம் கொண்ட அகண்ட காவேரியாக அங்கு பயணிக்கும் காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் அதன் மொத்த அகலம் 23 மீட்டர் மட்டுமே. இந்த இடைப்பட்ட தூரத்தில் வரும் அனைத்து நீரும் பாசனத்திற்காக பல கிளை நதிகளாகவும் பல உபநதிகளாகவும் கிளை வாய்க்கால்களாகவும் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் சேனல் என்று பிரிந்து என்டையர் ஏரியா அந்த மாவட்டத்தில் நாகை மாவட்டம் மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம் என்ற அனைத்து மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் கிளைகளாக பிரிந்து மனித உடம்பில் உள்ள நரம்பு மண்டலம் போல் பின்னி பிணைந்து வாய்க்கால்களாக அனைத்து ஏரியாவையும் அனைத்து பரப்பளவையும் பாசனம் செய்து இறுதியில் 23 மீட்டராக மட்டும் கடலில் கலக்கிறது. கட்டணையில் அகண்ட காவிரியாகவும் கல்லணையில் 503.68 மீட்டர் அகலம் கொண்ட காவிரியானவள் பல கிளைகளாக உவகையுடன் பிரிந்து ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்கள் என பிளவுபட்டு இந்த மேலையூரில் நிறுத்தப்பட்டு கடைமடை பகுதிகளுக்கு பாசனத்தை அளித்து மேலையூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பூம்புகாரில் கலக்கின்றாள். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த நமது காவேரியானது மேட்டூரிலிருந்து ஆரம்பித்து பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேலையூர் என்ற இடத்தில் கடம்படை ரெகுலேட்டரோடு முடிவடைகின்றது. இந்த கடம்படை ரெகுலேட்டரிலிருந்து வெள்ள காலங்களில் அதிகமாக திறந்து விடுவ தண்ணீரானது அதற்கு அப்புறம் 6 கிலோமீட்டர் வரையும் வந்து சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூம்புகார் பயின்ற இந்த காவேரி பூம்பட்டினத்தில் வங்கக்கடலோடு இந்த முகத்துவாரத்தில் ஒன்றாக சேர்கின்றது.